அல்லது மற்றவங்களுக்கு பயந்து நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்களையும் அது எப்போவுமே வர்றது கிடையாது. அதே மாதிரி வந்து இந்த மேசராசிக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னுடைய குழந்தைகளை வந்து அடித்து வளர்த்துறதுக்கு எப்பவுமே தயங்க மாட்டாங்க. எப்பவுமே இது வந்து மிலிட்ரி ஃபோர்ஸ் தானே, அதனால் கண்டிப்போடு வளர்த்தக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றதுனால வந்து கொஞ்சம் அடித்து தான் வளர்த்துவாங்க. அப்போ என்ன அப்படின்னா, இடையில போய் அம்மா ஏன் குழந்தைகள் அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அதில் அவங்களுக்கு அந்த பங்கு உண்டு. குழந்தைக்கு விழுகிற அடி 4 அடி, இங்கே 2 அடி சேர்ந்தே விழுகும். அப்போ வந்து இதை கண்டிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில், தகப்பன் குழந்தைகளை கண்டிக்கக்கூடிய நேரத்தில் தாய் குறுக்கீடு இல்லாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அடி மிச்சம். இல்லை அப்படின்னா கொஞ்சம் சிரமத்தை அனுபவிக்க வேண்டிய ஒரு விஷயம் அவங்களுக்கு வந்து சேரும். அதேமாதிரி இந்த மேச ராசி பெண்கள் தன்னுடைய குழந்தைகளை வந்து கண்டிப்போடு வளர்த்தக்கூடிய ஒரு அமைப்பு. மேச ராசி தாய்மை என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த மாதிரி கண்டிக்கும், மிக கடுமையாக கண்டிக்கும். கண்டித்ததுக்கு பின்னால் வந்து தனிமையில் புலம்பும், தன்னுடைய பாசத்தை காமிக்க முடியாமல். ஏன்னா கண்டிச்சாச்சு, அவங்க கோபப்பட்டாங்க. அப்போ அந்த கோபத்தை சமாதானப்படுத்தவும் இது விரும்பாது இந்த மேசராசி பெண்கள் வந்து ரொம்ப அதிகமாக வந்து இந்த மேசராசியில் பிறந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஒரு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அந்த பிடிவாதம் அப்படின்றது வந்து அதிகமாகவே இருக்குது. விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மைங்கிறது வந்து கொஞ்சம் ஆண்களை விட மிக குறைவு பெண்களுக்கு, மேசராசியில் பிறந்தவங்களுக்கு. அப்போ இந்த கோபத்தை வெளிப்படுத்திட்டு அந்த கோபத்தினுடைய ஆற்றாமை தனிமையில் வந்து தன்னுடைய பாசத்தை காமிக்க முடியல அப்படின்றதுக்கு வந்து மிக கடுமையாக வந்து அவங்க மனதளவில் தனிமைப்படுத்தப்பட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதுவும் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். அப்போது இந்த மேசராசி தாய்மை அப்படின்னு சொல்லக்கூடியது கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். அதே அளவுக்கு அதிகமாக கவனமும் அதிகமாக இருக்கும், குழந்தைகள்கிட்ட கனிவும் அதிகமாக இருக்கும். ஏன்னா எப்போவுமே கோபம் இருக்கக்கூடிய இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் மாறாத ஒரு குணம் கொண்டது அப்படின்றது வந்து மேசராசி பெண்கள். அதே மாதிரி இந்த இவ்வளோ கோபத்தை காமிச்சிருக்கோம், இயல்பாக வந்து நம்ம அவங்க வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி பணிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னா அவங்கள விட மீறி அதிகமான பணிவுக்கு வரக்கூடியவங்க மேசராசிக்காரங்க. இது வந்து இந்த சபலம் உள்ளது அப்படின்னு சொல்கிறதுல சலனம் உள்ளது அப்படின்றது எப்போவுமே வந்து அந்த சலனம் இருந்துகிட்டே இருக்கக்கூடியது. அப்போது சரசரன் அந்த சரராசி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புக்கு தகுந்த மாதிரி வேகமாக கோபம் வரும், வேகமாக அடங்கிடும். அது கோபம் வந்த நேரமும் தெரியாது, கோபம் வெளிப்பட்ட நேரமும் தெரியாது, கோபம் அடங்கிய நேரமும் தெரியாது. அவ்வளோதான், சால்வ் ஆயிரும், அடுத்த பிரச்சனையை நோக்கி போயிட்டுருக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மேசராசிக்காரர்களுடைய தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு 10 குடையவனாக சனி அப்படின்னு சொல்லக்கூடிய கர்மக்காரகன் 10 குடையவனாக வர்றார். அதனால் சனி செவ்வாய் சம்மந்தப்பட்ட